ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்படியே ரசம் அப்படியே கமகமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, பாருங்கள் இவங்கெல்லாம் கிச்சனு செம்மையாக ரெடி பண்ணுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸான ஒரு பாயாசம் செம்மையாக பண்ணுவார். என்ன பாயாசம் பண்ணியிருக்காருன்றது பார்ப்போமா? இங்கே பாருங்கள், செம்மையான ஒரு பருப்பு பாயாசம் இதை லாக் பண்ணிட்டாரு. இந்த மாஸ்டர் பாருங்கள் ஏதோ ஒரு குண்டானை போட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இவர் செம்மையான இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர். இங்கே பாருங்கள், இவர் ஒரு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையான ஒரு ஸ்பெஷல் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம கிச்சனில் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய், ஐ லவ் யூ, பாய் 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 ஏதோ பண்ணுறாங்க. ஏதோ செம்மையாக பண்ணுறாங்க. ஓகே, இவர் ஏதோ நின்றுருக்கார். இவர் வந்து பிசுமலை பார்த்துன்னு சொல்லிட்டு அந்தமாரி இந்த ஏதோ இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. அந்தமாரி செம்மையாக ஒரு ஃபுட் வச்சு மாஸ்டர் தக்காளி போதுமான்னு சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ வேணும் தக்காளி? 5 கிலோ வேணுமா? சரி, 5 கிலோ தக்காளி வெட்டிட்டு எவ்வளோ பேத்துக்கு நான் சமையல் நிற்க போகுது? எவ்வளோ பேத்துக்கு நான் போகுது? 300 பேத்து தக்காளி போதும் 300 பேத்துக்கு 10 கிலோ தக்காளி வெட்டிட்டுருக்காரு. ஓகே, தேங்க்யூ. இதை பார்த்துங்க, அடுப்பெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. எதை பண்ணிகிட்ருக்காரு மாஸ்டர்? இந்தாண்ட ஒரு மாஸ்டர் எதாவது பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, எதை பண்ணுறாரு? எதை துப்பை எடுத்து சுடுற மாதிரி வச்சுருக்காரு. ஓய், என்ன மாஸ்டர் பண்ணீங்க? செம்மையாக பண்ணிட்டாரு பாருங்கள். செம்மையாக பண்ணி செம்ம வேறு லெவலில் வச்சுருக்காரு. அப்படியே வச்சுருக்காரு பாருங்கள் லைவில். பாய்.